அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்குள்ள இயற்கையான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுக்கு பிரியமான மனைவி, நம்மளுடைய காதலி, அது ஹலாலான முறையில் இவர்களுடைய குறுஞ்செய்தியோ அல்லது தகவலோ அல்லது கடிதமோ நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் மீது உண்டான பிரியத்துல பாசத்துல நாம என்ன செய்வோம், அதை அடிக்கடி படிச்சு கொண்டே இருப்போம். ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுது ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை பார்க்கும் பொழுதே படிக்கும் பொழுதே யார் இடத்துல இருந்து அது வந்திருக்குதோ அவர்கள் மீது ஒரு விதமான அன்பு கூடும். இது மனிதனுடைய இயற்கை. ஆனா இன்னொரு ஒரு பயமும் மனிதர்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி வந்து அந்த செய்தியை நாம மறந்துட்டாலும், பொதுவாக நம்மளுடைய வீடுகள்ல நடக்கக்கூடியதுதான். மனைவி ஏதாவது ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க, கணவன் அதை மறந்துடுவாரு. ஒரு தடவை மறந்துட்டாரு அப்படின்னா விட்டுருவாங்க. 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவையாக அதை மறக்கும் பொழுது கணவனுக்கே ஒரு விதமான பயமும் அதன் மீது உண்டான எச்சரிக்கையும் இருக்கும். இதை நாம் மறந்துடக்கூடாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாம் மறந்திருக்கிறோம். அந்த மறந்த விஷயத்தில் மிகப்பெரிய பொடுபோக்குத்தனமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அண்டிக் கொண்டது என்பது எந்த விதத்திலும் ஐயம் இல்லாமல் நம்மால் சொல்ல முடியும். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் இம்ராஇன், ஒரு மனிதன், யக்ரவுல் குர்ஆன, குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருந்தான், குர்ஆனை கற்று தேர்ந்தவனாக இருந்தான், சும்ம யன்சாஹு, பின்பு அந்த குர்ஆனை மறந்து விட்டான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா லக்கியல்லாஹ யௌமல் கியாமா, மனிதன் நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திப்பான், அஜ்தம், தொழுநோயாளியாக சந்திப்பான். எனவே அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்த தூது செய்தியை, குர்ஆனோடு நாம் தோழமை உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய மடலை, கடிதத்தை, அவனுடைய பேச்சை உள்வாங்கிய மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.